ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் ராதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। முந்துற்றஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்துவாயார வாழ்த்தியே சந்த முருகூரும் சோலைசோள் மொய்போம் பொருணல் உருகூரன் மாறன் பேர் கூறு. முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியமேடு பாட்டும் மன்னியனர் பொருள் பெரிய திருவந்தாதி அறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய் மொழி எப்பொழுதும் பிழையற 1102 பாட்டும் நிறத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே. முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி அயப்புடைய நாவேன் தொடை கிளவி உள்பொதிவோம் நற்பூவை பூவேன்ற வண்ணர் புகழ். இப்பொழுது பெரிய திருவந்தாதியிலே பிரதானமாக ஆழ்வார் தம்முடைய மனசை குறித்து பல பாசுரங்கள் அருளி செய்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு 4 பாசுரம் பார்க்க போறோம். நேற்றைய தினம் 36வது பாசுரம் அவனாம் இவனாம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு பாசுரம் பார்த்தோம். அவனாம் இவனாம் உவனாம் மற்றும்பர் அவனாம் அவன் என்று இராதே அவனாம் அவனே என தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தால் அவனே எவனேலுமாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பாசுரத்திலே பல விஷயங்களை வைத்து ஆழ்வார் சாதித்த ஒரு வைபவத்தை, அந்த பிரகாரத்தை நேற்று பார்த்தோம். இன்றைக்கு தன்னுடைய மனசை குறித்து ஆழ்வார் அருளி செய்கிற முயற்சி சுமந்தெழுந்துன்னு ஆரம்பிச்ச முதல் பாட்டிலேயே மனசை குறித்து தான் அவர் அருளி செய்தார். இப்பொழுது அவனாம் அவன் என்கிறாதே அவனாம் அவனே அவன் அவனேதான் என்பதை தெரிந்து கொண்ட இல்லையா, அதை தெரிந்து கொண்ட அப்புறம் அந்த மனசுக்கு சில விஷயங்கள் சொல்றார். அதாவது வேற யாரும் இல்லை, எம்பெருமான் எம்பெருமான் தான் அப்படிங்கிறதை நீ நன்றாக தெரிந்து கொண்டு விட்டாய் மனமே, அவனிடம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாய். இப்பொழுது சில விஷயங்களை நான் உனக்கு சொல்லுகிறேன், அதை கேள் அப்படின்னு ஆரம்பிக்க. 37வது பாசுரம். ஆமாரறிவுடையார் ஆவது அரிதன்றே நாமே அது உடையோம் நன்னெஞ்சே பூமே மதுகரமே தந்துழாய் மாலாரை வாழ்த்தாம் அதுகரமே அன்பால் அமை. நன்னெஞ்சே, நல்ல நெஞ்சே, நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைத்திருக்கிறது. அறிவுடையார் ஆவது அரிது. ஒரு நல்ல அறிவு, ஒரு தெளிவு. அவனாம் அவனே அப்படின்னு தெளிந்துன்னு போன பாட்டுல சொன்னார் இல்லையோ, அந்த மாதிரியாக அவனாம் அவனே என்று தெளிவோடு இருக்கக்கூடியவர்கள் கிடைப்பது கஷ்டம். ஆனால் நமக்கு அது கிடைத்திருக்கிறது. நாமே அது உடையோம். உனக்கும் எனக்கும் அந்த பாக்கியம் இருக்கு. அறிவுடையார் என்கிற பாக்கியமானது நமக்கு இருக்கிறது. ஆக நீ செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டால், பூவிலே இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் வந்து துளசியிலே இருக்கக்கூடிய தேனை பருகும்படியாக அந்த வண்டுகளோடு சேர்ந்த குளிர்ந்த திருத்துழாய் புரிந்தன எம்பெருமானை வாழ்த்துவது. அப்படிப்பட்ட மாலாரை வாழ்த்தாம் அது கரமே அன்பாலமை. அப்படிப்பட்ட எம்பெருமானை வாழ்த்துவதுதான், அன்பால் வாழ்த்துவதுதான் கரம். கரம்னா திருடம்னு அர்த்தம். அதையே திருடமாக பற்றிக்கொள், அதை நீ விடாமல் பற்றிக்கொள். எம்பெருமானை வாழ்த்துவதை விடாமல் செய்து கொள் நீ அப்படின்னு
ஒரு விஷயம் சொல்றார். முதல்ல இருந்தே எம்பெருமானை விட்டு விடக்கூடாதுன்னு மனசுக்கு உபதேசம் சொல்லிட்டு இருக்கார் முதல்ல இருந்தே. ஆனால் இப்படி ஒரு அழகான ஒரு லாபம், அதாவது ஆமாறு அறிவுடையார் ஆவது அரிதன்றே. ஆமாறு அப்படின்னா நல்ல முறையிலே அர்த்தம், நல்ல முறையிலே ஆகும்படியாக. அறிவுடையார் ஆவது நல்ல தெளிவை பெற்றவர்களாவது அரிது அன்றே, இது ரொம்ப அரிதாயிற்றே, இது துர்லபமாயிற்றே. மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே எததாமப்பி சகசிரானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்வதா. எத்தனையோ ஆயிரத்துல ஒருத்தர் தான் ஏதாவது தெரிஞ்சுக்கலாமான்னு பார்ப்பான். அப்படி பார்க்கிறவன்ல ஆயிரத்துல ஒருத்தர் தான், ஆயிரத்துல இல்ல பல்லாயிரங்கள்லயே ஒருவர் தான் என்னை தெரிந்து கொள்வான்னு கண்ணன் சொல்றான். அந்த மாதிரி ரீதியில இந்த மாதிரியான அதிகாரிகள் துர்லபர்கள், கிடைக்க மாட்டார்கள். ஆனால் போன பாட்டிலே சொன்ன மாதிரி அவனாம் அவனே என தெளிந்துன்னு சொல்ற மாதிரி தெளிந்த ஒரு அறிவை உடையவர்களாக நாம் இருக்கிறோமே, அதை நினைச்சு முதல்ல சந்தோஷப்படணும். ஆமாறு அறிவுடையார் ஆவது அரிதன்றே. ஆமாறு நல்ல முறையிலே, அறிவுடையார் தகுந்த முறையிலே அர்த்தம். அது தகுந்த முறையிலே எம்பெருமானை பற்றி அவனே அவன் என்றும்படியாக அறிவை உடையவராக ஆவது அரிது, ரொம்ப துர்லபம். என்னதான் இருந்தாலும் எல்லாருக்கும் சட்டுன்னு வாய்ச்சுறாது. இது நல்ல ஞானிகளா இருந்தாலும் நிறைய சாஸ்திரங்கள்லாம் வாய்ச்சிருப்பா, வேதாத்தியனங்கள்லாம் பண்ணிருப்பா, ஆனால் பகவத் ஞானம் இருக்காது. நல்ல சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சிருப்பா, வாதங்கள்லாம் பண்ணுவா, ஆனால் பகவத் ஞானம் அப்படிங்கிறது இருக்காது. நல்ல பக்திகள்லாம் நிறைய பக்தியோட இருப்பா, ஆனால் பகவத் ஞானம்ங்கிறது இருக்காது. பகவான் அவன் அவனே அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஞானம் அப்படி உடையவராக ஆவது அரிது. ஆமாறு அறிவுடையார் ஆவது அரிதன்றே. நாமே அது உடையோ நன்னெஞ்சே, நல் நெஞ்சே நல்ல நெஞ்சே. நாமே அது உடைய, நமக்கு அது இருக்கே, இந்த ஆத்மாவுக்கும் தெரியும், இந்த மனசுக்கும் தெரியும். நாம் அந்த அறிவை பெற்று இருக்கிறோமே நல் நெஞ்சே. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, பூமே மதுகரமே தந்துழாய் மால ஆரை வாழ்த்தாம். பூ மேலே, பூ புஷ்பங்களிலே தெரியக்கூடிய வண்டுகள், பூ மேய் மதுகரங்கள், பூவிலே மேயக்கூடியது, புஷ்பங்களிலே மேயக்கூடியது. மதுகரம்னா வண்டு, சம்ஸ்கிருதத்துல மதுகரன் பெயர் வண்டுக்கு, தேனின்னு சொல்றாள் தமிழ்ல, அதுதான். அந்த மாதிரி புஷ்பத்திலே இருக்கக்கூடிய மதுகரங்கள் வண்டுகள். அந்த மதுகரம் மேய் தந்துழாய், அந்த மதுகரம் மேயக்கூடியது தந்துழாய்னு அர்த்தம். மதுகரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியது, அதாவது வண்டுகளோடு சேர்ந்து இருக்கக்கூடியது குளிர்ந்த திருத்துழாய். அந்த திருத்துழாயை அணிந்தவன் திருமால், அந்த திருமாலாரை வாழ்த்தான், அவனை வாழ்த்துவது அப்படின்னு. பூமே மதுகரமே தந்துழாய், பூமே மதுகரமே தந்துழாய் மாலாரை வாழ்த்தாம், அது கரமே அன்பால் அமை. அன்பால் வாழ்த்தாம், அன்பால்னா பக்தியுடன் அர்த்தம், பக்தியோட வாழ்த்தலாம். நீ என்ன பண்ண, பக்தியோட இரு. அது கரமே அமை, அதை கரமாக திடமாக அமைத்து வைத்திருன்னு அர்த்தம். எம்பெருமானை வாழ்த்தி கொண்டிருப்பதை நீ திடமாக பற்றிக்கொள் என்பதாக அர்த்தம். ஆக மனசே, இப்படிப்பட்ட ஞானம் கிடைப்பது கஷ்டம். இந்த ஞானம் கிடைக்கிறப்ப நீ செய்ய வேண்டியது வேற விஷயங்களிலே ஆசையை விடு, வேற பலன்களிலே ஆசையை விடு. எம்பெருமானிடம் அன்பை வைத்துக்கொள். அந்த அன்போடு கூட எம்பெருமானுடைய குணங்களை நாம் வாழ்த்தலாம். வாழ்த்தாம். 4வது வரையில மதுகரமேன் இருக்கு, அது கரமேன்னு பிரிச்சுக்கணும். கரனா திருடம் அர்த்தம், கரவிசும் பெருவெளி அந்த இடத்துல வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி அது திருடமாக அதை அன்பால் அமைத்து விடு. ஆக இனிமே நீ செய்ய வேண்டியது எப்பவுமே எம்பெருமானை நினைத்து கொண்டிருக்க வேணும், அதுவும் அன்புடன் நினைத்து கொண்டிருக்க வேணும், அவனை வாழ்த்தி கொண்டிருக்க வேணும். இந்த காரியத்தை நீ அழகாக செய்து கொண்டிரு அப்படின்னு முதல் பாட்டிலேயும் அதுதான் சொன்னார். எம்பெருமானை நாம் பாடலாம் மனசே நயப்புடைய நாவின் தொடை கிளவி உட்பதிவும் நட்பூவை பூகின்ற புகழ்லாம் சொன்னார். அந்த எம்பெருவாணியை நினைக்கலாம், எம்பெருவானை பாடலாம் அப்படின்னு தான் சொன்னார். இப்ப சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, ஆச்சரியமான ஞானம் ஒண்ணு எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு வந்திருக்கிறது. இந்த ஞானம் வந்த அப்புறம் இவனை இழக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது கிடைக்கிறது கஷ்டம், இது அரிதன்றே, இது அரிதாயிற்றே. இப்படிப்பட்ட விஷயம் நமக்கு கிடைச்சிருத்தே, கிடைச்சப்புறம் இது ஒரு நாளும் விடக்கூடாது. அப்ப இருக்கிற காலத்துல நாம் அந்த எம்பெருமானுடைய குணங்களை பார்த்து வாழ்த்தி கொண்டிருக்கலாம்.
ஆவார் அறிவுடையார் ஆவது அரிதன்றே லாமே அது உடையோம் நன்னெஞ்சே பூமேய் மதுகரமே தந்துழாய் மாலாரை வாழ்த்தாம் அது கரமே அன்பால் அமை. திருடமாக இந்த விஷயத்தை அன்பாலே அமைத்துக் கொண்டிருக்கு, ஸ்நேகத்தினாலே அடித்துக் கொண்டிருக்கு. எம்பெருமான் யாருன்னா மாலார்னு சொல்றது இல்லையோ, திருமாலார். அதாவது ஆசிரியர்களிடம் அளவற்ற வியாமோகத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஆக நாம இதெல்லாம் செய்தால் அதற்கு நம்முடன் வியாமோகத்தோடு இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால் அந்த ஒரு விஷயத்தையும் நீ நினைத்து பார். அப்ப அவனிடம் அன்பு வைக்காமல் வேற யாரிடம் அன்பு வைக்க வேணும் அப்படின்னு தோணும். அதனால அன்புடன் அவனையே பற்றி கொண்டு அவனையே வாழ்த்தி கொண்டு நாம் இருக்கலாம் அப்படின்னு மனசை பார்த்து அருளி செய்தார். அடுத்த பாசுரம். அமைக்கும் பொழுதுண்டே ஆராயில் நெஞ்சே இமைக்கும் பொழுதும் இடைச்சி குமைத்திரங்கள் ஏசியே யாயினும் ஈந்துழாய் மாயனையே பேசியே போக்காய் பிழை. நெஞ்சே மனசே அப்படின்னு மறுபடியும் மனசை பார்த்து சொல்ற. எம்பெருமானை பத்தி பேசணும் அப்படின்னா என்ன பேசுவது, எப்பொழுது பேசுவது, எந்த விஷயத்தை பேசுவது, எப்பொழுது பேசு. எம்பெருமானை வாழ்த்தாம் அப்படின்னு தானே சொன்னார். வாழ்த்தலாம் அப்படின்னு எப்பொழுது வாழ்த்தலாம், எந்த விஷயத்தை பத்தி வாழ்த்தலாம், அதையும் சொல்லிட்டா சௌரியமா இருக்குமே அப்படின்னா எப்பொழுது வாழ்த்தலாம் என்ன, எப்பொழுது வேண்டாலும் வாழ்த்து கொள்ளலாம், வாழ்த்தி கொண்டே இருக்கலாம். இமைக்கும் பொழுதுங்கிறார். இமைக்கிற பொழுதெல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கலாம், ஒவ்வொரு நொடியிலும் வாழ்த்தி கொண்டிருக்கலாம். கண் இமைக்கும் போது எப்போ இமைக்கலாம் அப்படின்னு நான் கேட்கிறோம். அதை இமைத்துக் கொண்டே இருக்கும், அதுக்கு சுபாவம் இல்லையா? அந்த மாதிரி தூங்குற சமயம் மற்ற சமயத்தில் இமைச்சென்று தானே இருக்கும். அந்த மாதிரி இமைக்கும் பொழுது, ஒவ்வொரு இமைக்கும் பொழுதும் கூட எம்பெருமானை நாம் வாழ்த்தி கொண்டிருக்கலாம். அப்படின்னு என்ன பேசலாம், எம்பெருமானை பற்றி என்ன சொல்லி வாழ்த்தலாம் அப்படின்னா இதற்கு ஒரு குறை உண்டா? அதுவும் கிருஷ்ணாவதாரம் வந்த பின் என்ன சொல்லி வாழ்த்தலாம் என்பதற்கு ஒரு குறைவே கிடையாது. ஏனென்றால் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. கண்ணனுடைய திவ்ய லீலைகள், கண்ணனுடைய திவ்ய குணங்கள் அப்படின்னு சொல்றது நிறைய இருக்கு. அதுல சிலதெல்லாம் வாழ்த்தும்படி இல்லையே, சிலதெல்லாம் வெறும் கதையா தானே இருக்கு. அப்படின்னா அந்த கதையே சொல்லி வாழ்த்தலாம். வாழ்த்தும்படியாக தேவர்களுக்கு அவன் அனுகிரகம் பண்ணான் அப்படின்னா இல்லாமல் ஏதோ கதையா இருக்கே அப்படின்னா அந்த கதையே சொல்லி வாழ்த்தலாம். இல்ல வெண்ணெய் திருடினான் முதலான கதையா இருக்கே அப்படின்னா அதையே சொல்லி வாழ்த்தலாம். இல்ல அதெல்லாம் சொன்னா ஒரு ஏசுதல் மாதிரி ஆகுமே அப்படின்னு கேட்டா அப்ப ஏசியே வாழ்த்தலாம். கண்ணன் நவநீத சௌரியம் பண்ணான், அம்மாவுக்கு கட்டுப்பட்டு இருந்தான், எல்லாரும் ஏசன் என்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானேன்னு திருவங்கியாழ்வார் சொல்ற மாதிரி எல்லாரும் ஏசும்படி நின்றான், எல்லாரும் கட்டி அடிக்கும்படி இருந்தான், எல்லாரும் பரிகாசம் பண்ணும்படி இருந்தான் அப்படின்னு அவனை ஏசலாம். ஏசும்படியானா இருக்கு அப்படின்னா அப்ப ஏசலாம். ஏசியே யாயினும் ஈந்துழாய் மாயனையே பேசியே போக்காய் பிழை. ஏசுவதான வார்த்தை சொல்லியாவது எம்பெருமானை பேசிக்கொண்டே இரு. பேசுவதற்கு என்ன இருக்குன்னு இல்லை, ஏன்னா ஏசுவதற்கு நிறைய இருக்கும் இல்லையோ, அதை வச்சுட்டே நம்ம பேசின்னு இருக்கலாம். நம்ம ஏச வேண்டாம். பேசினேன் ஏச மாட்டேன் பேதையேன் பெருவி நீத்தற்குங்கிறார் ஆழ்வார். இந்த திருமங்கி ஆழ்வார் தான் சொல்ற, பேசினேன் ஏச மாட்டேன் பேதையேன் பிறவி நீர்த்தற்கு. ஆக நம்ம இந்த இடத்துல ஏசுதல் அப்படின்னா எம்பெருமானை நிந்தித்தல் அர்த்தம் இல்லை. ஏச நின்ற எம்பெருமானவன், ஏன்னா எல்லாரும் ஏசும்படியாக சில லீலைகளை செய்தவன், எல்லாரும் பேசும்படியாக வாழ்த்தும்படியாக சில லீலைகளை செய்தவன் மாத்திரம் இல்லாமல் கிருஷ்ணாவதாரத்திலே ஏசும்படியாக பற்றி உரலை ஆப்பும் உண்டான் அப்படின்னு கற்றினம் மேய்க்கலும் மேய்க்க பெற்றான், காடுவாழ் சாதியும் ஆகப் பெற்றான், பற்றி உரலை ஆப்பும் உண்டான் அப்படின்னு சொன்ன மாதிரி கண்ணன் மாடு மேய்த்தான், கண்ணன் வெண்ணெய் திருடினான், இப்படிலாம் கதையெல்லாம் இருக்கலையோ, இதெல்லாம் ஏசும்படி இருக்கே அப்படின்னா அப்ப ஏசுவதே நம்ம பேசுவதற்காக தான் கண்ணன் இப்படி நிற்கிறான். அதனால அவனை ஏசியாவது அவனை பேச வேண்டும். அப்படி பேசியே போக்காய் பிழை, அப்படி பேசியே உன்னுடைய பாவங்களை நீ போக்கிக் கொள் அப்படின்னு அர்த்தம். அமைக்கும் பொழுதுண்டே ஆராயில் நெஞ்சே, நெஞ்சே மனசே ஆராயில் நன்று யோசித்து பார்த்தால்
அமைக்கும் பொழுதுண்டே. எம்பெருமான் விஷயத்திலே நம்ம மனசை அமைக்கும்படியான ஒரு காலம் அப்படிங்கிறது கிடைக்குமோ நமக்கு? அதான் இந்த பாட்டு ஆரம்பத்துல என்ன கேள்வின்னு கேட்டான்னா, எம்பெருமானை எப்பொழுது நாம் புகழலாம், என்ன சொல்லி புகழலாம், எப்பொழுது புகழலாம் அப்படின்னா, எப்பொழுது புகழலாம் கேள்வி கேட்கிறவார்கள் அவளுக்கு கட்டாயம் சமயம் கிடைக்காது. ஏன்னு கேட்டா எப்பொழுது புகழலாம் கேள்வி கேட்கிறவா அது ஏதோ காரியத்தில் இருக்கான்னு அர்த்தம். நிறைய காரியம் இருக்கே, எப்போ போய் பெருமாள் சேவிக்கலாம், நித்திய ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ணா எப்போ பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா, சமயம் நிறைய இருக்கிறா எப்பன்னு கேட்க மாட்டான். ஏன்னா எப்ப வேணாலும் தான் பாராயணம் பண்ணலாம், காத்தால பண்ணலாம், மத்தியானம் பண்ணலாம், எப்ப வேணாலும் பாராயணம் பண்ணலாமே. எப்போ பாராயணம் பண்ணலாம்னு கேட்டான்னா அவன் என்ன காத்தால ஆபீஸுக்கு போகிறேன், காத்தால இந்த காரியம் இருக்கு அந்த காரியம் இருக்கு, எப்போ சமயம் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆழ்வாரத்தை தான் சொல்ற, மனசே கொஞ்சம் யோசிச்சு பாரு, நெஞ்சே ஆராயில் அமைக்கும் பொழுதுண்டே. எம்பெருமான் விஷயத்திலே நம்மை அமைத்துக் கொள்ளும்படியான நாள் ஒரு சமயம் அப்படிங்கிறது நமக்கு அகப்படுமோ? அப்படி சமயம் அகப்பட்டிருந்தா அது விசேஷமாச்சே. ஏன்னா நம்மளாம் பிராகிருத விஷயத்திலே ஈடுபடுபவர்களாயிற்றே. இந்த விஷயம் அந்த விஷயம், ஆகாரத்துக்காக எவ்வளவு உழைக்கிறோம், அலங்காரம் அதுக்காக எவ்வளவு உழைக்கிறோம், ஆகாரத்துக்காகவும் அலங்காரத்துக்காகவும் உழைச்சு இருப்பவர்களுக்கு அமைக்கும் பொழுது உண்டே. எம்பெருமான் விஷயத்திலே அமைக்கும் பொழுது உண்டோ? இமைக்கும் பொழுதும் இடைச்சி குமைத்திரங்கள் ஏசியேயாயினும். இடைச்சியான யசோதை பிராட்டி அவள் குமை அப்படின்னா அவள் நலியும்படியாக அப்படின்னு, இடைச்சியானவள் கண்ணனை கட்டி அடிக்கும்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திறங்கள், அந்த திறங்களை சொல்லி அவனை ஏச வேண்டும். அப்படி ஏசியேயாயினும் ஈந்துழாய் மாயனையே பேசியே. ஈந்துழாய் மாயன் அழகான திருத்துழாய், இனிமையான திருத்துழாய் மாலையுடைய எம்பெருமானையே பேசியே போக்காய் பிழை. இமைக்கும் பொழுதும் ஒவ்வொரு சமயத்திலையும் அர்த்தம், ஒவ்வொரு இமைக்கின்ற சமயத்திலையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவனையே பேசலாம். இப்படி ஒரு சமயம் நமக்கு கிடைக்குமோ அப்படின்னு முதல்ல சொன்னார். ஏன்னா பிரகிருதி விஷயத்திலே ஈடுபடுறவர்களுக்கு நமக்கு அப்படி சமயம் கிடைக்குமோ அப்படின்னா, அப்போ பிரகிருதி விஷயத்திலே ஈடுபடுறவர்களுக்கு சமயம் கிடைக்காது அப்படின்னு இருக்கலாம். ஆனால் நமக்காக எம்பெருமான் அந்த பிரகிருதி மாதிரியே பிரகிருதி விஷயத்துல ஈடுபடுபவர்களுடைய மனசை கரைப்பதற்காக அவனும் அந்த மாதிரியே சில லீலைகள்லாம் செய்திருக்கான் இல்லையா? அப்ப அதை வைத்து பேசலாமே அப்படின்னு அர்த்தம். பிரகிருதியினுடைய விஷயங்களே விழுந்து இருப்பவனுக்கு கூட இமைக்கும் பொழுதும் ஒரு இமையளவு சமயம் கிடைச்சா கூட போருமே அப்படின்னு ஒரு அர்த்தம். இமைக்கும் பொழுதும் ஒவ்வொரு இமைக்கும் பொழுதும் அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்ம பார்க்கலாம். இப்போ அமைக்கும் பொழுதுண்டே ஆராய் என் நெஞ்சே, இமைக்கும் பொழுதும் இடைச்சி குமைத்திரங்கள் ஏசியேயாயினும் ஈந்துழாய் மாயனையே பேசியே போக்காய் பிழை அப்படின்னு. அமைக்கும் பொழுதுண்டே ஆராயில் நெஞ்சே, மனசே ஆராயில் யோசித்து பார்த்தால் அமைக்கும் பொழுது எம்பெருமானிடம் நம்மை அமைத்துக் கொள்ளும் பொழுது சமயமானது உண்டோ? ஏன்னா எத்தனையோ பிராகிருத விஷயங்கள் இருக்கப்படினாலே எம்பெருமானிடம் நம்மை முக்கியமாக முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய சமயம் என்பது நமக்கு கிடைக்குமா? நமக்கு உண்டியே உடையே உகந்து ஓடும் அப்படின்னு சொல்லும்படியாக பல விஷயங்களிலே நாம் ஈடுபாடு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகாரங்கள் அலங்காரங்கள் முதலான விஷயத்திலே. அப்படி இருக்கும்போது அமைக்கும் பொழுது எம்பெருமான் விஷயத்திலேயே நாம் இருக்கக்கூடிய பொழுது அப்படிங்கிறது நமக்கும் கிடைக்குமோ? அப்படி கிடைச்சிருதுன்னா இமைக்கும் பொழுதும் ஒரு இமைக்கும் பொழுது கிடைச்சா கூட உடனே அதை பயன்படுத்தி கொள்ள வேணும். அதை வைத்து எம்பெருமானிடம் நாம் ஈடுபட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இமைக்கும் பொழுது ஒண்ணு கிடைச்சா கூட அப்போ இடைச்சி குமைத்திரங்கள் ஏசியேயாயினும் ஈந்துழாய் மாயனையே பேசியே போக்காய் பிழை அப்படின்னு. இன்னொரு அர்த்தம், இமைக்கும் பொழுது அப்படின்னா ஒவ்வொரு இமைக்கும் பொழுதும், அதாவது ஒரு க்ஷணம் கூட விடாமல் எல்லா சமயத்திலையும் அப்படின்னு அர்த்தம். எல்லா சமயத்திலும் அவனையே ஏசியேயாயினும் பேசியே போக்காய் பிழைன்னு அர்த்தம். அப்ப முதல் வரியில அவனிடம் அமைக்கும் பொழுது உண்டேன்னு கேட்டாரு அப்படின்னா, அது பிரகிருதி விஷயத்துல ஈடுபடுபவர்களுக்கு எம்பெருமானிடம் அமைக்கும் பொழுதுங்கிறது கிடைக்காது. ஆனா நாம் அப்படி இல்லையே, நம்மளாம் நன்னெஞ்சே அப்படின்னு ஆச்சே.
நாம யாரு அப்படின்னு கேட்டா, ஆமார் அறிவுடையார் ஆவது அரிதென்று நாமே அது உடையோம் நன்னஞ்சே அப்படின்னு போன பாட்டுல சொன்னார் இல்லையா. நமக்கு எம்பெருமானிடம் ஈடுபடக்கூடிய விஷயம், எம்பெருமானிடம் ஈடுபடுதல் அப்படிங்கிறது நமக்கு உண்டே. நாம் ஒன்றும் பிராகிருத விஷயத்திலே ஈடுபடுபவர்கள் கிடையாதே. அதனால போன பாட்டுல ஒரு விஷயம் சொன்னார், ஆமார் அறிவுடையார் ஆவது அரிதன்றே அப்படின்னு. எம்பெருமானிடம் அறிவு உடையவர்களாக ஆவது எத்தனை துர்லபம். அந்த மாதிரிதான் எம்பெருமானுக்காக சமயம் கிடைத்து எனக்கு சமயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றவாளும் துர்லபம். நான் யார் கேட்டாலும் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அமைக்கும் பொழுதுண்டே ஆறாய் யோசித்து பார்த்தா அவளுக்கெல்லாம் எம்பெருமானிடம் மனசை அமைக்கும் பொழுது உண்டோ? இல்ல. ஆனால் நமக்கு உண்டு. ஆகையினாலே இமைக்கும் பொழுதும் இடைச்சி குமைத்திரங்கள் ஏசியேயாயினும் அப்படின்னு. அவர்களுக்கு என்னன்னா ஏதாவது இமைக்கும் பொழுது கிடைச்சா கூட அதுவே போதும். நமக்கு ஒவ்வொரு இமைக்கும் பொழுதும் இடைச்சி குமைத்திரங்கள் ஏசியேயாயினும். இடைச்சி யசோதை பிராட்டி குமை கண்ணனை நலியும்படியாக கண்ணனிடம் கோபித்துக் கொண்டு கண்ணனை கட்டி போட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாள் இல்லையா. கண்ணனை நொந்து கண்ணனை வெய்கிறாள். இப்படி எல்லாம் பண்றான். வெய்ய முடியாமல் வெய்கிறாள். அப்போ அந்த இடைச்சி குமை, இடைச்சி கண்ணனை குமைய, அதனாலே திறங்கள், அதனாலே கண்ணனுடைய ஒரு பிரகாரங்கள் என்னென்ன மாதிரி அம்மா கிட்டே இருந்து கூட தப்பிச்சுக்கும்படியாக நாபகச்சன் நதிஷ்டன் மித்யாகோப சபதினே வேறு ஹத்துங்கும்பே வினிகித கரகா சுவாது ஹையங்க வீரம் திருஷ்டாதாம கிரகண சட்டுலாம் மாதரம் ஜாத்தரோஷம். அம்மாவுக்கு ரோஷம் வந்துடுத்து. அம்மா பார்த்த உடனே இவன் எப்படி தப்பிக்கலாம் பாக்குறான்னா. அந்த மாதிரி இடைச்சி குமை திறங்கள் ஏசியேயாயினும். அந்த கண்ணனுடைய அந்த திறங்கள் இருக்கு. எப்படி எல்லாம் அம்மா கிட்டே நான் தப்பிக்கணும்னு பார்த்தான். அம்மா ஏதாவது கேட்டா கூட இல்லம்மா அவ சொல்றதெல்லாம் பொய்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானோ. அந்த மாதிரி கண்ணனுடைய திறங்கள் யாரு அவளும் அப்படி சொல்றாளேடா அப்படின்னா அவ சொல்றதெல்லாம் பொய்மா அப்படிங்கிறான். நான் இங்கேதான் உட்காந்துருக்கேன், நான் இங்கேதான் படுத்துட்டு இருக்கேன், நான் அவாத்துக்கே போகல அப்படிலாம் சொல்லிட்டு, நான் என்னையே எடுக்கல அப்படிலாம் சொல்லியிருந்தான். ஆக இடைச்சி குமை திறங்கள் அப்படி கண்ணனுடைய திறங்கள், கண்ணனுடைய திறமைகள் இதெல்லாம் ஏசி ஏயாயினும். இதெல்லாம் மேலோட்டமா வகத்தை அவனுக்கு அவனை குறித்து ஏசுவதாக இருக்கும். ஆனா அதையே சொல்லுங்கள் அப்படின்னா ஏசி ஏயாயினும் ஈன் துழாய் மாயனையே, இனிமையான திருத்துழாய் மாயனான கண்ணனையே பேசியே போக்காய் பிழை. அவனை இப்படி ஏசுவதான பேசு பண்ணியாவது போக்காய் பிழை, நம்மளுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு அர்த்தம். இங்க ஏசியே யாயினும் இன்துழாய் மாயனையே பேசியே போக்காய் பிழை. இதுல தாற்பயம் என்ன கேட்டா, ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் அவதாரம் ஆனப்புறம் நமக்கு பேசுவதற்கு விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு குறைவு கிடையாது. ஏன்னா நிறைய லீலைகள், ஏகப்பட்ட லீலைகள், நவநீத சௌரியம் லீலையே அநேகம் இருக்கு. அப்படி வச்ச குறைவு அப்படிங்கிறதே கிடையாது. நிறைய பேசலாமே, பேசுவதற்கே நிறைய இருக்கு. அதுக்காக தான் கண்ணன் எனது ஆவியுள் கலந்தே அப்படிங்கிறார். எனது ஆவியுள்ளே கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணன் இதெல்லாம் செய்தானோ அப்படின்னு. இனியார் ஞானங்களால் எடுக்கலடா தயந்தாய் கனிவாறு வீட்டின்பமே அப்படின்னு 100 இடத்துல அழகா சொல்ற. குறிக்கொள் ஞானங்களால் எனையூடி செய்தவமும் கிரிக்கொண்டு இப்பிறப்பே சில நாளில் எய்தினன் யான் உரிக்கொண்ட வெண்ணெய் பால் ஒளித்துண்ணும் அம்மான்பின் நெறிக்கொண்ட நெஞ்சனாய் பிறவி துயர் கடிந்தே அப்படின்னு. அந்த கண்ணனை பத்தி என்ன பேசுவது, கண்ணனை பத்தி என்ன நினைப்பது அப்படிங்கிறதுக்காக மகர்ஷிகள்லாம் மண்டை பிச்சுன்னு இருக்கா. குறிக்கொள் ஞானங்களால் எனையூழி செய்தவமும், நிறைய புஸ்தகங்கள்லாம் படிச்சு வேதாந்தங்கள்லாம் படிச்சு அதுல ஏதாவது நல்ல குணங்கள்லாம் அவளுக்கு பிடிச்ச குணங்கள்லாம் தேர்ந்தெடுத்து அந்த வித்தைப்படி கண்ணனை தியானம் பண்ணி அவனை மனசுல வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கிரிக்கொண்டு இப்பிறப்பே சில நாளில் எய்தினேன் நான். ஆனா என்னுடைய பிறப்பு பாருங்க, நான் தபசெல்லாம் எதுவும் பண்ணல, ஆனா கண்ணனை மனசுல வச்சிருக்கேன். எப்படின்னு கேட்டா, உரிக்கொண்ட வெண்ணெய் பால் ஒளித்துண்ணுவம் ஆண்பெண். உரியில இருக்கிற வெண்ணெய் பாலையெல்லாம் அவன் கண்ணன் உண்டான் அப்படின்னு அந்த கதையே சொல்லிட்டு இருக்கேன். நெறிக்கொண்ட நெஞ்சனாய் பிறவி துயர் கடிந்தே, இப்படியே சொல்லியே என்னுடைய பாபம் போயிடுச்சு. அவெல்லாம் கஷ்டப்பட்டு உப்பனிடத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். நான் ஏதோ கதை பேசிட்டு இருக்கேன், ஆனா கதை பேசியே என்னுடைய பாபங்கள்லாம் போயிடுச்சு.
உரிக்கொண்ட வெண்ணெய் பால் ஒளித்துண்ணும் அம்மான் அப்படின்னு வெண்ணெய் பால் இதெல்லாம் கண்ணன் எப்படி சாட்டான்னு இந்த கதையை நிறைய இருக்கா, நூற்றுக்கணக்கான கதை இருக்கு. எந்த ஆத்துக்கு போய் எப்படி கண்ணன் சாட்டான் அப்படிங்கிறதெல்லாம். அதையே நெறிக்கொண்ட நெஞ்சனாய் பிறவித்துயர் கடிந்தே. அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணான்னு கேட்டான்னா, நம்மை போல பிராகிருத விஷயத்திலே ஈடுபடுபவர்கள் இருக்காள், இவாளுடைய மனசையும் தன்னிடத்திலே வைத்துக் கொள்ள வேணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணன் செய்துதான் இந்த நவநீத சௌரிய லீலை எல்லாம். அப்படி ரொம்ப பரிசுத்தனாக பகவான் அவதாரம் பண்ணி யோகிகளுடைய ஹிருதயத்திலே இருக்கான் ஸ்ரீராமன் அப்படின்னா அது விஷயம் வேற. ஸ்ரீராம அவதாரத்துல யோகிகள்லாம் ராமனை தியானம் பண்றான், யோகிகளுடைய ஹிருதயத்திலே ராமன் இருக்கான். ஆனா பகவான் பரபிரம்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான், ராமன் ரொம்ப நேர்மையானவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கும் நேர்மைக்கும் ரொம்ப தூரம், நமக்கும் யோகத்துக்கும் ரொம்ப தூரம். அப்ப கண்ணன் பார்த்தான், நாமளெல்லாம் பேசணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னா இவர்கள்லாம் ராமாவதார சரித்திரங்களோ இல்ல கிருஷ்ணாவதாரத்துல சொன்ன பகவத்கீதையோ இதெல்லாம் கேட்க மாட்டார். இப்ப இவாளுக்கு ஏத்த மாதிரி லீலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராசக்கிரீட லீலா, நவநீத சௌரிய லீலா இதெல்லாம் அதுக்காக தான். ராசக்கிரீடம் குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்று ஒன்று ஏந்தியதும் இதெல்லாம் நமக்காகத்தான் மொத்தமே. இதெல்லாம் ஒரு பக்கம் சொன்னா ஏசுவதாக இருக்கும், கண்ணன் இப்படி எல்லாம் நடந்துட்டானேன்னு சொல்லிட்டு. சரி ஏசியாவது இதை சொல்லிட்டு இருக்கட்டும், சொன்னா கடைசியில கண்ணன் நம்ம மனசுல வந்து உட்காந்து விடுவான். அதுக்காக கண்ணனே இந்த லீலைகள்லாம் பண்ணது நம்மை போல்வார்களை, நம்மை போல பிராகிருத விஷயத்துல ஈடுபடுவர்கள். நமக்கெல்லாம் கண்ணன் அப்படி அபகத பாப்மா விஜரஹா விமிருத்தியூன்னு சொன்னா நமக்கு புரியாது, வெண்ணெய் திருடினான்னா புரியும், குறவை ஆட்சியரோடு கோத்து இருந்தான் அப்படின்னா நமக்கு புரியும். ஆக நமக்கு புரியும்படியாக சில சரித்திரங்கள், சில கல்யாண குணங்கள், நாம் ஈடுபடும்படியாக சில சரித்திரங்கள், சில கல்யாண குணங்கள், இதையெல்லாம் சொல்லி இதை பேசிக்கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் ஏச்சாச்சே அப்படின்னா ஏசியே ஆயினும் பேசுவே அப்படின்னா ஏன்னு கேட்டான்னா உண்மையில இதெல்லாம் கண்ணனை பற்றி ஏச்சு கிடையாது, இதெல்லாம் உண்மையில நல்லதுதான். கண்ணனுடைய மெதுவா அது புரியும். நவநீத சௌரியம் லீலையே சொல்லிட்டே வந்தான்னா அது புரியும். எப்படியெல்லாம் கண்ணன் சௌரியம் பண்ணான், திருடினான் அப்படின்னு சொல்லிட்டே வந்தா கடைசியில அவன் திருடல, அந்த வெண்ணெயை அங்க வைத்தவனே அவன் தானே. ஏன்னா பால்ல இருந்து தயிர்ல இருந்து வெண்ணெய் வரும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணவனே அவன் தானே. அப்ப அவனுடைய தானே வெண்ணெய. அப்ப வெண்ணெயை அத்தனை மிருதுவா வைத்தது யார்? தயிருக்குள்ளே வெண்ணெயை வைத்தது யார்? அந்த வெண்ணெயை அத்தனை மிருதுவாக வைத்தது யார்? அந்த வெண்ணெய்க்கு அத்தனை மாதுரியத்தை கொடுத்தது யார்? எல்லாம் எம்பெருமான் தானே மொத்தமாக. இப்ப அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சதுன்னா இந்த ஏச்சு அப்படிங்கறதெல்லாம் பேச்சாக ஆயிடும், புகழாக ஆயிடும். அதனால நமக்காக இடைச்சி குமைத்திரங்கள் யசோதை பிராட்டி கண்ணனை நொந்து கொள்ளும்படியாக சில பிரகாரங்களை எல்லாம் கண்ணன் செய்தானே. கர்த்தும் கும்பே விநிஹிதகரஸ்வாது ஹையங்க வீணம் திருஷ்டுவா தாம கிரகண சட்டுலாம் மாதரம் ஜாதரோஷாம். கும்பத்திலே விநிஹிதகரஹா, கையை வச்சுட்டான் கண்ணன். ஏறார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி தோல் மொத்தமும் கும்பத்துக்குள்ள வச்சாச்சு, வெண்ணெய் பானைக்குள்ள. அம்மா வந்துட்டான், கையில கயிறு வச்சுட்டு இருக்கான், ஒரு கையில கொம்பு வச்சுட்டு இருக்கான், கண்ணனை பிடிச்சு கட்டி அடிக்கணுங்கிறதுக்கா. திருஷ்டாதாம கிரகண சட்டுலாம் மாதரம் ஜாத ரோஷாம், ரோஷத்தோட இருக்கா. அம்மா பார்த்தாலே தெரியுது, நீங்க கட்டாயம் பிடிச்சு அடிச்சுடுவான். இன்னைக்கு கண்ணன் என்ன பண்ணான்னா பட்டுன்னு குதிச்சு போலாம் பார்த்தா போக முடியாது, ஏன்னா அம்மாவை தாண்டி எப்படி போறதுன்னு பார்த்தான். சரி அங்கேயே நிக்கலான்னா மாட்டின்ட்டோம், வசமா மாட்டின்ட்டோம், என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். ஞாபகச்சன்ன திஷ்டன்னு, அப்ப போகவும் இல்லையா நிக்கவும் இல்லையா. அப்படி போகிற மாதிரி கிளம்புறான், ஆனா போகவும் முடியல நிக்கவும் முடியல. அப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். என்ன பண்ணலாம்னா மிச்சா அகோபகா சபதி நயனே மீதையன்னு கண்ண முடின்ட்டான். நான் யோசிக்கிறானா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்காக சபதி நயனே மீதையன் கண்ண மூடிட்டு. அப்போ அம்மா வந்து அம்மாவா போறாளா, என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு. மித்யா அகோபகா சபதி நயனே மீலையன் விஸ்வகோப்தாம். இப்ப அந்த மாதிரியாக இடைச்சி கூமை தீரங்கள் ஏசியே யாயினும் ஈன் துடாய் மாயனையே பேசியே போக்காய் பிழையே. அப்படி எம்பெருமானை பேசியே அவனுடைய அனைத்து சௌரியாதி லீலைகளை கொண்டு ஏசுவதாக பேச்சு வைத்தே போக்காய் பிழை அப்படின்னு. தலைவேல் உலகின் முதலாய வானோர் இறையை அறிவினையின் தலைவே வெண்ணெய் தொடுவுண்ட கல்வா. நான் எம்பெருமானை என்ன சொல்வேன்னா கல்வான்னு சொல்றேங்கிறார்.
வெண்ணெய் தொடுந்த கல்வான்னு சொல்வேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. வெண்ணெய் தொடுந்த கல்வான்னு சொல்லும்படி அவன் இருக்கானே. ஏசியேயாயினும் ஈந்துழாய் மாயனையே பேசியே போக்காய் பிழையே. போக்காய் பிழைனா பாப்பம்னு ஒரு அர்த்தம். எம்பெருமானை பேசியே பாப்பத்தை போக்கிக்கொள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனால் இன்னொரு அர்த்தம் ஒண்ணு இருக்கு. பிழை அப்படின்னா எம்பெருமானை பேசாமல் இருத்தல் அப்படிங்கிற பிழையை பண்ணாதேன்னு மனசை பார்த்து சொல்ற. மனசே எம்பெருமானை பத்தி பேசுவதுக்கு ஏதாவது சமயம் கிடைக்குமா? கிடைச்சதுன்னா விட்டாத. எம்பெருமானை பேசாம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்ப பண்ணாது, இந்த பிழையை பண்ணாதே. பிழை போக்காய். இத்தனை நாளா எம்பெருமானை பத்தி பேசணுமா? பேசல, பேசாமையே தள்ளிட்டோம் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு தப்பை இனிமே செய்யாத அப்படின்னு. எம்பெருமானை பேசிக்கொண்டிரு, பேசாமல் இருத்தல் அப்படிங்கிற பிழையை செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இதை பத்தி விஸ்தாரமா அடுத்த பாட்டுல வரப்போகுது. இப்போ ஏசி அதனால போக்காய் வேணா பாபம் போக்காய்ங்கிறது இங்க பெருசா சொல்ல வரல. ஏன்னா பாப்பம் போறதை பத்தி சொல்லல. ஆனால் நமக்கு சமயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கிறதோ, இல்ல இருக்கிற சமயத்தை வேஸ்ட் ஆக்கிட்டு பேசாம இருக்கிறதோ, இல்ல எம்பெருமானை பத்தி ஏசுவதா இருக்கே அதெல்லாம் நான் எப்படி சொல்வேன் இருக்கிறதோ அப்படிலாம் இல்லாமல் ஏசியாவது நீ பேச வேண்டும், பேசாமல் இருத்தங்கிற தப்பை மட்டும் செய்யாத. அதை நீ இப்படியாவது எம்பெருமானிடம் நீ ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கணும், ஏசிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோ என்று மனசுக்கு சொல்ற. அமைக்கும் பொழுதுண்டே ஆராயில் நெஞ்சே இமைக்கும் பொழுதும் இடைச்சி குமைத்திரங்கள் ஏசியே யாயினும் ஈன் துடாய் மாயனையே பேசியே போக்காய் பிழை. பிழைக்க முயன்றோமோ நெஞ்சமே பேசாய் தழைக்கும் துழாள் மார்பன் தன்னை அழைத்து ஒரு கால் போய் உபகாரம் பொலிய கொள்ளாது அவன் புகழே வாய் உபகாரம் கொண்ட வாய்ப்பு. பேசியே போக்காய் பிழை அப்படின்னு சொன்னார் இல்லையோ. எம்பெருமானை பேசிக்கொண்டே இமைப்பொழுது இல்லாமல் எப்பொழுதுமே எம்பெருமானை பேசிக்கொண்டே இருக்க வேணும் அப்படின்னு சொன்னாரு இல்லையோ முன்னாடி. அதை ஏன் பண்ணணும்? எம்பெருமானை குறிச்சு தியானம் பண்ணா போறாது, இல்ல ஒரு சரணாகதி பண்ணிட்டு பேசாம விட்டா போறாது. எம்பெருமானை குறிச்சு ஒரு சரணாகதி பண்ணிட்டேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி எப்போ வருதும் வரட்டும், பலன் எப்போ வரட்டும் அப்படியே விடலாமா அப்படின்னா அது கூடாதுங்கிற. அப்படி இல்லாம என்ன பிழைக்க முயன்றோமோ நெஞ்சமே பேசாய். மனசே நாம ஏதாவது பிழைக்க முயன்றோமோ, எம்பெருமானை பேசாமல் இருத்தங்கிற பிழையை செய்யறோமோ, நம்ம அதுக்கு நம்ம நினைச்சு ஆசைப்பட்டோமோ, பேசாமல் இருத்தல் அப்படிங்கிற அதாவது ஏசியாயினும் ஈந்துழாய் மாயினையே பேசியே போக்காய் பிழைன்னு சொன்னார் இல்லையோ, அந்த ஒரு பிழையை செய்வதற்கு நாம் முயன்றோமோன்னு இருக்கும். அந்த தப்ப நம்ம செய்வதற்கு ஆசைப்பட்டோமா? இல்லையே. அதனால பிழைக்க முயன்றோமோ நெஞ்சமே பேசாய். மனசே நீயே சொல்லு. இப்போ தழைக்கும் துழாய் மார்வன் தன்னை அண்ணா தழைக்க திருத்துழாய் மாலையை தெரித்த எம்பெருமானை அழைத்து ஒரு காலத்துல அந்த எம்பெருமானை அழைத்து ஒரு சரணாகதி அப்படின்னு ஒண்ணு பண்ணி போய் உபகாரம் பொலிய கொள்ளாது போய் இங்கேருந்து சீவை கடலோகம் போய் அங்க எம்பெருமானுக்கு கைங்கரியம், அங்க எம்பெருமானுக்கு உபகாரம் அப்படின்னா அவனுடைய கைங்கரியங்கள், அனுபவங்கள், கைங்கரியங்கள் இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு அதெல்லாம் இருப்பது இருக்கட்டும். அப்படியெல்லாம் கற்பனையை ஈடுபடாமல் அவன் புகழே வாய் உபகாரம் கொண்ட வாய்ப்பு. அவன் புகழையே இப்போ வாய் உபகாரமாக வாயால் சொல்லும் கைங்கரியம், அந்த கைங்கரியமாக இதை செய்யலாமே, இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இது வாய் உபகாரம் கொண்ட வாய்ப்பு ஆயிற்றே, இங்கேயே நாம் ஏற்றுக்கொண்டுதான வாய்ப்பு ஆயிற்றே, இந்த வாய்ப்பை நாம் விடலாமா? இந்த வாய்ப்பை பிழைக்க முயன்றோமோ, இந்த வாய்ப்பை தவறிவிட நாம் முயன்றோமோ நெஞ்சமே அப்படிங்கிற. அதாவது இந்த பாசுரத்திலே சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்ட, ஒரு சமயம் ஒரு கால் எம்பெருமானை அழைத்தால் பின்னால் அவன் போய் உபகாரம் கொள்வான், சீதைகண்டோலகத்திலே அவன் கைங்கரியம் செய்வான்னு சொல்லியிருக்கு. சகல் விச்சரிதம் ஏனா ஹரிதித்ய அக்ஷரத்வயம், ஒரு தடவை ஹரின்னு சொன்னாலே போதும் மோட்சம் கிடைக்கும்.
ஒரு தடவை சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே, ஒரு தடவை சரணாகதின்னு பண்ணாலே போரும் மோட்சம் கிடைக்கும், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையோ. அப்போ ஒரு தடவை பாதுகா சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தடவை எம்பெருமானுடைய பாதுகையை தெரிச்சுட்டா கூட போரும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா சொல்ற. அப்போ ஏதோ ஒரு தடவை அழைத்து ஒரு கால் போய் உபகாரம் பொலிய கொள்ளாது. எம்பெருமானை அழைத்து ஒரு தடவை அழைத்தோம், சரணாகதியோ இல்ல நாம கீர்த்தனமோ இல்ல ஏதோ ஒண்ணு, உபகாரம் கொள்ளாது. போய் உபகாரங்கிறது கிடைக்கும். இப்ப நம்ம பண்ணிட்டோம்னா அப்புறம் செய்தி கண்ட லோகத்துக்கு போய் அங்க போய் எம்பெருமானுக்கு உபகாரம்னா கைங்கரியம்னு வச்சுக்கோங்க. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பின்னாடி. அதை பற்றின்னு பேசாம இருக்கலாம் இல்லையோ. ஆனா அப்படி இருக்கோமோ நம்ம? உபகாரம் பொலிய கொள்ளாது. அப்படி உபகாரம் பொலியன சிறக்கான்னு அர்த்தம். அங்கே பகவத் அனுபவ கைங்கரியம் சிறக்கும்படியாக அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவன் புகழே வாயு உபகாரம் கொண்ட வாய்ப்பு, அவன் புகழையே வாயு உபகாரமாக இங்கே வாயால் செய்யும் கைங்கரியமாக நமக்கு இங்கே கொண்ட, நாம் ஏற்றுக்கொண்ட வாய்ப்பு, பின்னாடி கொள்ளக்கூடிய வாய்ப்பு சீவை குண்டத்துல. இப்ப கொண்ட வாய்ப்பு, இப்ப நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு, வாயு உபகாரம் கொண்ட வாய்ப்பு பாருங்க. அப்ப இதை விடலாமோ? இதை பிழைக்க முயன்றோமோ? இதை நாம் தவறவிட முயன்றோமோ? மனசே நீ சொல்லு அப்படின்னு தன்னுடைய மனசை பார்த்து சொல்ற. மனசே இதை போய் நாம தவறு விடுவோமா? இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? இப்பொழுது எம்பெருமானை பேச வேண்டாமா? பேச வேண்டும், பேசிக் கொண்டிருக்கிறோமே அப்படின்னு அர்த்தம். பிழைக்க முயன்றோமோ நெஞ்சமே பேசாய், தலைக்கும் துழாய் மாறுவன் தன்னை அழைத்து ஒரு கால் போய் உபகாரம் பொலிய கொள்ளாது, அவன் புகழே வாய் உபகாரம் கொண்ட வாழ்த்து. எம்பெருமானிடம் கைங்கரித்தால் ஏது என்று இகழேல் அப்படிங்கிற மனசை பார்த்து தேசிகன் சொல்ற. இங்க இருக்கும் காலம் நம்ம எதுக்கு கைங்கரியம் பண்ணணும்? ஏன்னா பின்னாடி மோட்சம் கிடையாது. சரணாகதி பண்ணியாச்சு. ஆச்சாரியன் என்ன சொன்னார்னா, சரணாகதி பண்ணியாச்சு, கவலைப்படாது, மோட்சம் கிடைச்சிடும். மோட்சத்துல என்ன கேட்டா பகவத் கைங்கரியம் அப்படின்னா கட்டாயம் கிடைச்சிருமா அப்படின்னா கட்டாயம் கிடைச்சிடும்னா, அப்ப நான் இனிமே என்ன இப்படி இருந்தா என்னன்னா, இனிமே நான் எப்படி இருந்தா என்ன? மோட்சம் என்னமோ கட்டாயம் கிடைக்க போகுது. அப்ப நான் இனிமே கஷ்டப்பட்டு சந்தியாவந்தனம் பண்ணி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி பெருமாள் பிரசாதத்தை சாப்பிட்டு ஆச்சாரமா இருந்து இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? அப்படி கஷ்டப்பட்டு சந்தியாவந்தனம் பண்ணி ஆச்சாரமா இருந்து பகவான் நாமத்தை சொல்லி பகவத் ஆராதனங்கள்லாம் பண்ணி இருக்கவளுக்கும் மோட்சம் உண்டு, எனக்கும் மோட்சம் உண்டு. ஏன்னா அவருக்கும் சரணாகதி ஆயிடுச்சு, எனக்கும் சரணாகதி ஆயிடுச்சு. அப்ப அவர் வைதிகமா இருந்து ஆச்சாரத்தோட இருந்து கஷ்டப்பட்டு இருந்து பகவத் விஷயத்துல ஈடுபட்டு இருந்து கைங்கரியம் செய்து கொண்டு இருந்து வாழ்க்கையை கழிக்கிறத காட்டிலும் ஜாலியாக டிவி பார்த்துண்டு செல்போன் பார்த்துண்டு நினைச்ச போது சாப்பிட்டு நினைச்ச போது குளிச்சு கண்ட போது திரிந்து அப்படிலாம் ஜாலியா இருந்தா கடைசியில அவரும் மோட்சத்துக்கு போறேன், நானும் தான் மோட்சத்துக்கு போறேன். அப்போ இங்க போய் எதுக்கு இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் பட்டுருக்கோம்? இருந்த வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு இருக்கலாமே அப்படின்னா அது கூடாதுங்கிறதான் தேசியன்னு சொல்ற. இந்த பாட்டை வச்சுன்னு தான் சொல்ற. இங்க இருக்கும் காலம் ஏது என்று இகழேல் நீயேங்கிற. இங்க இருக்கிற காலம் என்ன அப்படின்லாம் நீ விட்டுறாது. ஏன்னா நீ சரணாகதி பண்ணது எதுக்காக கேட்டா பகவத் கைங்கரியத்துக்கு தானே. அந்த கைங்கரியம் இங்கே கிடைக்கிறதா இருந்தா அதை விடுவானே. அது கிடைக்காட்டா பரவாயில்ல, அது கிடைக்கிறதா இருந்தா அதை ஏன் விடணும்? நான் இல்ல கைங்கரியமே எனக்கு வேண்டாம்னா அது விஷயம் வேற. சில பேர் இருக்கா, நாஸ்திகர்கள்லாம் இருக்கா, இல்ல பகவான் கிட்ட பிரதிபத்தி இல்லாதவாள்லாம் இருக்கா, அவள்லாம் நான் சரணாகதி பண்ணிக்க மாட்டேன், எனக்கு கைங்கரியம்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னா அது விஷயம் வேற. பகவான்கிட்ட கைங்கரியம் வேணும், அதுதான் பரம லட்சியம், அதுக்காக சரணாகதி பண்றேன்னு பண்ணிட்டோம். அப்புறம் இங்க கைங்கரியம் வேண்டாம் அப்படின்னா அது பொருந்த மாட்டேங்க. அதனால இங்க இருக்கும் காலம் ஏது என்று இகழே, இங்கேயும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோ, அங்கே கிடைக்கக்கூடிய கைங்கரியத்தினுடைய பலன் அதுல ஏகதேசமாவது இங்க கிடைச்சதுன்னா இதுவும் ஆனந்தமா இருக்கும் அப்படிங்கிற ஆழ்வார் இங்கதான் சொல்றார். இங்கே விட்டு விட வேண்டாம், இதை பிழைக்க வேண்டாம், அது கிடைக்க போறது, அதுக்காக இதை தப்பி விட வேண்டாம். அப்ப இந்த வாய்ப்பு கிடைக்காது, அப்ப இந்த வாய்ப்பை நாம் பற்றி கொள்ளலாம் அப்படின்னு தான் ஆழ்வார் இங்கேயும் சொல்றேன். நீங்க பாட்டுக்கு அர்த்தம் சொல்லச்ச, தழைக்கும் துழாய் மார்பன் தன்னை, தழைக்கும் அப்படின்னா தளிர் விடும் அர்த்தம். எம்பெருமானுடைய திருமேனில அந்த திருத்துழாயானது வாடி போயெல்லாம் இருக்காது. அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, ஒரு திருத்துழாய் மாலையை எடுத்து நம்ம உடம்புல போட்டுனா நம்ம உடம்பு சூட்டுல அது வாடி போக ஆரம்பிச்சு. ஆனா எம்பெருமான் திருமேனில இருக்கக்கூடிய திருத்துழாய்ங்கிறது இன்னும் தளிர்க்கும், இன்னும் நல்லா பூ விடும்.
அப்படிதான் இருக்கும். தலைக்கும் துழாய் மார்பன் தன்னை அழைத்து ஒரு கால் போய் உபகாரம் கொள்ளாது. அவனை அழைத்து அப்படின்னா எம்பெருமானே துவமேவ சரணம் மம அப்படிலாம் சொல்லி அவனை அழைத்து, ஒரு நாள் காண வாராயே அப்படின்னு அழைத்து, கூவிக்கொள்ளாய் வந்தந்தோன்னு அழைத்து, கடைசியில சீதை குண்டத்துல அவன் கூட்டிக் கொண்டு போக அங்க போய் உபகாரம் கொள்ளாது, அங்க போய் பகவத் கைங்கரியம் இதையெல்லாம் அவன் கொடுக்க நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். பொலியான சிறப்பாக அந்த கைங்கரியத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோங்கிறது இருக்கட்டும். இப்ப ஏற்றுக்கொள்ளாமல் இப்போ என்னன்னு கேட்டான்னா அதெல்லாம் பின்னாடி தானே. இப்ப அதை பத்தி கவலையே இல்லை நமக்கு. அதாவது இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆழ்வார் சொல்றாரு பாருங்க. பின்னாடிதான் சீவைகுண்டத்துலாம் வரப்போறது, இப்ப எதுக்கு அப்படின்னு கேட்டான். இப்பதான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கேன், சீவைகுண்டத்தை பத்தி ஏன் இப்ப கவலைப்படுறேங்கிற. அப்ப என்ன வருதோ வரட்டும், அதை பத்தி இப்ப ஏன் கவலை? இப்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா, எதை விடுவானே. அப்ப இது இருக்கட்டுமே அப்படிங்கிற. நல்ல பசியோட இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒருத்தர். அப்ப பசியோட இருக்கவங்க கிட்ட அப்பா இன்னும் ஒரு 2 மணி காலம் கழிச்சு உனக்கு நல்ல ஆகாரம் போடுறேன், அந்த ஆகாரத்தை சாப்பிடு. இல்ல இப்பவே வேணுமா அப்படின்னா இப்ப சின்னதா ஒரு டிஃபன் போய் உள்ள போய் 2 இட்லி சாப்பிடு அப்படின்னா பசியோட இருக்கணும் தான் என்ன பண்ணுவான்னு கேட்டாங்க. இப்ப இருக்கிறத விட மாட்டான், முதல்ல இதை சாப்பிடுவோம், அப்புறம் ஆகாரம் அது வரைச்சா பாத்துக்கலாம், அது இல்லைன்னு சொல்லலையே. இல்ல எனக்கு அப்ப கிடைக்கிற ஆகாரம் தான் வெறும், இப்ப நான் வெறுமை இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டான் இல்லையா, புத்திசாலியா இருக்க. இப்ப இருக்க அந்த 2 இட்லியை சாப்பிட்டோம், அப்புறம் அந்த ஆகாரத்தை சாப்பிட்டோம். பசியோட இருக்கிறவனா இருந்தா அது மாதிரி சரணாகதி பண்றவங்க பசியோட இருக்கிறவன் தான். பகவத் அனுபவம் வேணும், அதுக்காக தான் சரணாகதி பண்றதே. இல்லைன்னா வேண்டாம்னா கவலை இல்லை. அப்ப அவன் இப்ப இருக்கிற வாய்ப்பை விடுவானே, இதை பற்றி கொண்டு அதுக்கப்புறம் அதை பிடிச்சுக்க. அதனால என்ன கேட்டான்னா சீவைகுண்டத்துல அனுபவம் வரப்போறது இப்ப நான் பண்ணணுமான்னு கேள்வி தப்பு. இப்ப நாம தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சவே இதை நான் விடணுமா, சீவைகுண்டத்துல வருதோ இல்லையா அது அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நான் விடணுமா அப்படின்னு கேட்கணும். அதை தான் கேட்கிற. அவன் புகழே வாய் உபகாரம் கொண்ட வாய்ப்பு பிழைக்க முயன்றோமோ, இந்த வாய்ப்பை நாம் பிழைக்க முயன்றோமோ, இந்த வாய்ப்பை நாம் தவற விடுவோமா அப்படிங்கிற. அழைத்து ஒரு கால் போய் உபகாரம் பொலிய கொள்ளாது, அவன் புகழே வாய் உபகாரம் கொண்ட வாய்ப்பு. அவன் புகழையே வாய் உபகாரமாக சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது சிவகுண்டத்தில் நேர பார்க்கலாம், கண்ணாலே சாட்சா்காரம், வாயாலே பேசலாம், கையினாலே அர்ச்சனை பண்ணலாம். இப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்லாட்டா கூட வாயினால் சொல்லலாம் இல்லையா. இந்த வாய்ப்பை பிழைக்க முயன்றோமோ, இந்த வாய்ப்பை நாம் தவற விட முயன்றோமோ, மனசே தவற விட மாட்டோமேன்னு அர்த்தம். நாம் நீ சொல் நெஞ்சமே பேசாய், மனசே நான் கேட்கிறேன், இதை நம்ம வாய் பிழைக்க முயன்றோமோ, இதை விட்டு விடலாமோ அப்படின்னு அர்த்தம். மனசு ஆழ்வாருக்கு ஃப்ரெண்டு மாதிரி இப்போ இதை போய் விடுவாளப்பா அப்படிங்கிற. பிழைக்க முயன்றோமோ நெஞ்சமே பேசாய், தலைக்கும் துழாய்மார் வந்தன்னை அழைத்து ஒரு கால் போய் உபகாரம் பொலிய கொள்ளாது, அவன் புகழே வாய் உபகாரம் கொண்ட வாய்ப்பு. வாய் உபகாரம்ங்கிறது ரொம்ப அழகான வார்த்தை. சீவைகுண்டத்திலே நாம் செய்யற கைங்கரியம் போய் உபகாரம், இப்ப நமக்கு கிடைக்கிறது வாய் உபகாரம். போய் உபகாரம் பண்றதை பற்றி பின்னாடி பார்த்துக்கலாம். இப்ப வாய் உபகாரம் கொண்ட வாய்ப்பு, இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இப்ப விடக்கூடாதுன்னு அர்த்தம். வாங் மாத்திரேனாபி சாகாயம் அப்படின்னு ராமாயணத்தை வாய் உபகாரம், வாக்குனாலேயே ஒரு சாகாயம் உபகாரம் பண்றேங்கிறார். சொன்னவர் யாரு? சம்பாதி. ஜட்டாயுவோட தமையன் சம்பாதின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கூட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றார். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஜட்டாயு ஒரு கைங்கரியம் பண்ணார் தெரியும். அதனால என்ன ஆச்சுன்னா மோட்சத்துக்கு போனார். அந்த சடாயுவை வைகுந்த தேற்றி அப்படின்னு. சம்பாதி கைங்கரியம் பண்ணார். என்ன கைங்கரியம் பண்ணார் அப்படின்னு கேட்டா, அவர் அங்கிருந்து பர்வதத்து மேலேருந்து பார்த்து சீதா தேவி எங்க இருக்காருன்னு பார்த்து சொல்றார் வானரங்கள் கிட்ட, அனுமார்ட்ட. அனுமார் ஜாம்பவான் அங்கதான் போயிருக்கா இல்லையோ, இவெல்லாம் சீதா தேவி எங்க இருக்கான்னு தெரியாம அல்லாடின்னு இருக்கா. அந்த சமயத்துல சம்பாதி அப்படிங்கிறவருக்கு சிறகெல்லாம் கிடையாது, பறக்க முடியாத ஒரு காலம். அப்போ அவன் மரத்து மேல இருக்க, மலைக்கு மேல மரத்து மேல. இங்கிருந்து நான் பார்த்து சொல்றேன்னு அங்கிருந்து பார்த்தார். லங்கையில சீதாதேவி உட்காந்துருக்கார். கழுகு தானே, அவருக்கு கண்ணு நல்லா தெரியும். அதனால அவர் விஷயத்த சொல்லிட்டார். நான் ஒரு உபகாரம் பண்றேன், வாங் மாத்திரேன, என்னுடைய வாயினாலே உபகாரம் பண்றேன்.
என்னன்னா லங்கையில சீதாதேவி இருக்கார் அப்படின்ற உபகாரத்தை சொல்லிட்டு நீங்க அங்க போனா சீதாதேவியை பார்க்கலாம். இப்ப திக்கு தெரியாமல் என்ன பண்றதுன்னு தெரியாமல் தவிச்சுட்டு இந்த குரங்குகளுக்கு இப்ப பெரிய லாபம் கிடைச்சிருக்கு. ஏன்னா இவர் பண்றாரு, அங்க இருக்காரு, நீங்க போனா பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்போ இடம் தெரிஞ்சு போச்சு. அப்போ வானரங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இவர் பண்றது அவ்வளவு பெரிய உபகாரம். ஏன்னா வானரங்கள்ல அப்ப என்ன பண்ணான்னு கேட்டா பிராயோபவேசமாயி உசுறு விட்டுலான்னு நினைச்சிருந்தா. சீதாதேவி எங்கேயுமே கிடைக்கல, திருப்பி போனா நம்மள உதைப்பா, அதனால எங்கேயே உயிரை விட்டு விடலாம்னு சொல்லிட்டு வானரங்கள்லாம் படுத்துட்டு தரையில எல்லாம் பட்னி கிடந்து உயிர் விடணும்னு சொல்லிட்டு. அப்பதான் சம்பாதி பார்த்து சொல்றாரு இந்த விஷயத்த, சீதாதேவி அங்க இருக்கார், நான் வாக்குனாலே சகாயம் பண்றேன் அப்படின்னு. அதுல வாங் மாத்திரேனாபி ராமஸ்ய அப்படின்னு, வாங் மாத்திரேனாபி சகாயம் ராமஸ்ய, வாக்குனாலேயாவது நான் உபகாரம் பண்றேனே. அந்த மாதிரி இப்ப நமக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் அனுபவிக்கிற மாதிரி அனுபவிக்காட்டா பரவாயில்ல, இப்ப வாயு உபகாரம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. இந்த உபகாரத்தை நம்ம விட்டுடலாமோ? வாக் சாகாயம், வாக் கைங்கரியம், அதை விடலாமோ? அவன் புகழே வாய் உபகாரம் கொண்ட வாய்ப்பு, அவன் புகழே எம்பெருமாண்டிய குணங்களை பற்றிய வாய் உபகாரம், வாயால் சொல்லும் கைங்கரியம், அதை கொண்ட வாய்ப்பு, அது நமக்கு இங்கே கிடைத்திருக்கிற வாய்ப்பு, அந்த வாய்ப்பை பிழைக்க முயன்றோமோ அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பாட்டுல பிழைக்க முயன்றோமோங்கிறதுக்கு பல அர்த்தம் சொல்லியிருக்கேன். பிழைக்க முயன்றோமா அப்படின்னா போக்காய் பிழை அப்படின்னு போன பாட்டுல சொன்னார் இல்லையோ, அதனால அதுக்கு பாபங்களை போக்காய்ன்னு அர்த்தம் வச்சுண்டா பாபங்களை போக்க முயன்றோமோ அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். பாபங்களை போக்குறத பத்திலாம் நம்ம என்ன கவலைப்பட்டோமா? இல்லை, நமக்கு வேண்டியது வாய் உபகாரம் பண்ணணும், அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல அதை சொல்லுகிறார்கள். இல்ல போக்காய் பிழை அப்படின்னா எம்பெருமானை பேசாமல் இருத்தல் அப்படிங்கிற பிழையை போக்குவாய், எம்பெருமானை பேசாம கிடைத்த வாய்ப்பை விடுதல் அப்படிங்கிற பிழையை நீ போக்குவாய் அப்படிங்கிற அர்த்தம் தான் வியாக்கியானத்துல எல்லாமே பண்ணியிருக்கான் இங்க. அந்த மாதிரி பிழைக்க முயன்றோமோ நெஞ்சமே பேசாய், பிழைக்கங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், பிழைக்கன பிழைத்து போகன்னு அர்த்தம், அதாவது தப்பித்து போக, உஜ்ஜீவித்து போக. மனசே, இந்த வாய் உபகாரம் கொண்ட இந்த வாய்ப்பு இருக்கே, இது நமக்கு பிழைப்பதற்கான வழி. ஆக பிழைக்க முயன்றோம், நாம் உஜ்ஜீவிப்பதற்கு முயன்றோம். ஓ நெஞ்சே, ஓ பின்னாடி தனியா வச்சுக்கணும். ஓ நெஞ்சே பேசாய், இந்துழாய் மாயினையே பேசாய், ஏனென்றால் நாம் பிழைக்க முயன்றோம். நான் இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா, வாய்க்கு கிடைத்த வாய்ப்பை நாம் வைத்துக்கொண்டு, நாம் இதையே அடிப்படையாக வைத்துக்கொண்டு பிழைக்க முயன்றோம், நாம் உஜ்ஜீவித்து போக முயன்றோம். இப்போ பிழைப்புங்கிறதுக்கே 2-3 அர்த்தம் உண்டுன்னு தெரியுது. அப்போ பிழைப்புனா ஜீவனம், உஜ்ஜீவனம்னு அர்த்தம் உண்டு இல்லையோ. அந்த ரீதியில இந்த வாழ்க்கையில நம்ம பிழைக்கணும் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி சொன்னது பிழைத்தல்னா விடுதல், தவறுதல் அர்த்தம். அதை நாம செய்தோமோ. 2வது அர்த்தம் சொல்லச்சே தவறுதல்ங்கிற அர்த்தம் சொன்னா பிழைக்க முயன்றோமோ அப்படின்னு சொல்லணும். நாம இதை தவறிவிட விடுவோமோ அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தம் சொல்லச்ச பிழைக்க முயன்றோம், நம்ம வாழ்வை நாம் பிழைத்து போக முயன்றோம். ஓ நெஞ்சே அப்படின்னு மனசை பார்த்து கூப்பிடுறாரு அப்படின்னு வச்சுக்காங்க. அழைத்து ஒரு கால் போய் பேச தழைக்கும் துழாய் மார் வந்தன்னை அழைத்து ஒரு கால், அதாவது அழைத்து ஒரு கால், ஒரு தடவை எம்பெருமானை அழைத்தாலே மோட்சம் கிடைக்கும் சொல்லியிருக்கு சாஸ்திரம். அது கிரமேண கிடைக்குமோ எப்படி கிடைக்குமோ இருக்கட்டும், ஆனா கிடைச்சோன்னு இருக்கு. ஆத்த பிரவர்த்தி பண்ணா உடனே கிடைக்குமா அப்படின்னா, ஆனா நம்ம அதெல்லாம் பண்ணுவோமா? அழைத்து ஒரு கால் போய் உபகாரம் பொலி அக்கொள்ளாது அப்படின்னு. அப்போ ஒரு கால் போய் உபகாரம், ஒரு கால்ங்கிறத பின்னாடி கூட சேர்த்துக்கலாம். ஒரு சமயம் வேற எங்கேயாவது போய் உபகாரம் கைங்கரியம் பண்ணது சீவைகுண்டத்தின் அர்த்தம். இல்ல ஒரு கால் அழைத்துன்னு சொன்னா அப்ப சகரதேவா பிரபன்னாயா அப்படிங்கிற ஒரு அர்த்தமானது கிடைக்கும். நாம பண்றது இந்த மாதிரி ஆர்த்த பிரபத்தி கூட கிடையாது. ஒரு தடவை கூட்டு உடனே மோட்சம் கிடைக்கணுங்கிறது கிடையாது. நம்ம போய் உபகாரம் பின்னாடி மெதுவா தானே வரணும். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற காலத்திலே அப்படின்னு ஒரு கால் மோட்சம் வந்த போது அவனுக்கு கைங்கரியம் செய்து கொள்ளலாம், இங்கே உள்ள காலத்தை விஷய அனுபவம் செய்து கழிக்கலாம் என்று நினைப்பதை விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார் உத்தம சுவாமி.
அதனால அழைத்து ஒரு கால் போய் உபகாரம் பொழிய கொள்ளாது. ஆக அழைத்து ஒரு கால் போய், ஒரு சமயம் சேவை கொண்டம் போயின்னு அர்த்தம். இல்லாட்டா ஒரு கால் அழைத்து அப்படின்னு தான் ஒரே தடவை சரணாகதி பண்ணி அப்படின்னு அர்த்தம். உபகாரம் பொழிய கொள்ளாது அவன் புகழே வாய் உபகாரம் கொண்ட வாய்ப்பு அப்படின்னு. ஆழ்வார் அர்த்த பிரபத்தி பத்தி பெருசா சொல்லலை இங்க, இப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கா. பின்ன என்ன கேட்டா திருப்த பிரபத்தி தான். சரணாகதி பண்ணியாச்சு ஒரு கால், அப்புறம் எப்போ போய் கிடைக்கிறதோ கிடைக்கட்டும், இங்கே போய் நாம் ஈடுபடலாம்னு அர்த்தம். வாய்ப்போ இது ஒப்ப மற்றில்லை வானெஞ்சே போய் வெண்ணரகில் பூவியேல் தீப்பால பேய்த்தாய் உயிர்கலாய் பாலுண்டு அவள் உயிரை மாய்த்தானை வாழ்த்தே வழி அப்படின்னு. வாய்ப்பும் இது ஒப்ப மற்றில்லை நெஞ்சே, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு நெஞ்சே, இதுக்கு போல ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. இப்படி எம்பெருமானை பற்றி ஞானம் வந்திருக்கு, எம்பெருமானை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சரணாகதி பண்ணியாச்சு, அன்னப்புறம் இனிமே எம்பெருமான் பின்னாடி போய் கூட்டுக்க போறோம், அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நடுவுல கிடைக்கிற காலம் இருக்குள், இது பெரிய வாய்ப்பு. ஒருவேளை சரணாகதி பண்ணால் உடனே மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, யார் சரணாகதி பண்ணுவானே தெரியாது, கடைசி காலத்துல யாராவது பண்ணுவாளா இல்லையான்னு தெரியாது. ஆனா நமக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு எம்பெருமான் கொடுத்துருக்கான், சரணாகதி பண்ணிக்கோங்க, மெதுவா நான் மோட்சம் கொடுக்கிறேன், மரணமாகும் திருநாள் அவர் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கிறேன், இப்ப இருக்கிற காலம் பயன்படுத்திக்கோங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. அதனால மனசே இது ஒப்ப மற்ற வாய்ப்பில்லை, இது போல வேறொரு வாய்ப்பு நமக்கு கிடையாது. வாய்ப்போ இது ஒப்ப மற்றில்லை வானெஞ்சேன் போய் வெண் நரகில் பூவியேல். இதை விட்டுட்டு போய் ஏதேதோ பாப்பங்கள்லாம் செஞ்சு கடைசியில நரகத்தில் போய் விழுந்துடாதே. என்ன பண்ணணும் கேட்டான், தீப்பால பேய்த்தாய் உயிர் கலாய் பாலுண்டு அவள் உயிரை மாய்த்தானே வாழ்த்தேவலி. தீய சுபாவத்தோடு கூட ஒரு பேயானவள் தாயுருவிலே அவள் பால் கொடுக்க அவள் பாலையும் உண்டு அவள் உயிரையும் வாழ்த்தானே எம்பெருமான் ஒருவன், அவனை வாழ்த்தே வழி, அவனை வாழ்த்துவதுதான் நாம் செய்ய வேண்டியது அப்படின்னு அர்த்தம். ஆகினாலே இந்த வாய்ப்பை விடாதே அப்படின்னு போன பாட்டிலேயே சொன்னார். இந்த வாய்ப்பை நாம் விடுவோமோன்னு இந்த பாட்டுல அழகா சொல்ற, வாய்ப்போ இது ஒப்ப மற்றில்லை, இது போல ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது மனசே, இதை தவற விட வேண்டாம் அப்படின்னு சொல்ற. வாய்ப்போ இது ஒப்ப மற்றில்லை நெஞ்சே, உலகத்துல எதுக்கோ ஏதோ வாய்ப்பு கிடைக்கிறதே, மோட்ச அனுபவத்தை இங்கேயே பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இதுக்கு சமம் எது இருக்கும்? எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது, நம்மளாம் ஏதோ பேசுறோம் இல்லையோ. பகவத் முக்தானுபூதி மிக தாசியத்துமே முகுந்தாங்கிற தயாசு மோட்ச அனுபவம் மாதிரி ஒரு அனுபவத்தை இங்கேயே எம்பெருமான் கொடுக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? வாய்ப்போய் இது ஒப்ப மற்றில்லை வா நெஞ்சே, நெஞ்சே வா, இந்த விஷயத்த பார், இது போல ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும், இது போல ஒரு வாய்ப்பு உண்டா யோசித்து பார். என்ன பண்ணணும்னு கேட்டா போய் வெண் நரகில் பூவியேல். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதை எம்பெருமானை சொல்லி பின்னாடி என்ன வேணா வரட்டும்னு சொல்லிட்டு நீ பாபகாரங்கள் பண்ணா நரகம் தான் வரும், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. பாபகாரியம் பண்ணா அதனுடைய பலன் உண்டோ இல்லையோ, அப்ப நரகம் வரும். அப்ப அந்த நரகத்திலே விழாம இருக்கணும். போய் இத்தனை பண்ணிட்டு கடைசியில வேற விஷயத்துல போய் கடைசியில வெண் நரகில் பூவியேல், வெண் நரகத்திலே என்னை புகச் செய்யாதே. மனசை பார்த்து சொல், மனசே என்ன போய் நரகத்துல தள்ளிடாது. தீப்பால பேய்த்தாய் உயிர் கலா, ஏன்னா ஒரு க்ஷண காலம் எம்பெருமானை நினைக்காமல் வெளி விஷயத்துல ஈடுபட்டோம் வச்சுக்கோங்க, அது பாபம்தான். ஏன்னா பாபத்துல கொண்டு போய் முடியும். வெளி விஷயத்துல ஈடுபட்டா நம்ம என்ன வெளி விஷயத்துல இருந்து நல்லவளாவா இருந்துருக்கோம், அந்த விஷயத்தை அனுபவிப்பதற்காக எத்தனையோ பாபங்கள் தானே செய்து கொண்டிருக்கிறோம், கடைசியில நரகம் தானே வரும். போய் வெண் நரகில் பூவியேல், அப்படிப்பட்ட நரகத்திலே என்னை தள்ளாதே மனசே. தீப்பால தீய சுபாவம் உடைய அர்த்தம். பேய்த்தாய் உயிர் கலாய் பாலுண்டு, பேய்த்தாய் ஒருத்தி வந்தாள், பேயாக தாயாக வந்தாள், அவளுடைய உயிர் கலாய் உயிரோடு கலந்த பால் உண்டு, பாலே உண்டு. அதாவது எம்பெருமான் அவருடைய பாலை சாப்பிடும்போது உயிரையும் சேர்த்து சாத்தான். பிராணான் பபவு லுப்த புனர் பவாயாகனு வரும். ஸ்தன்யேன கிருஷ்ண சக பூதனாயாக பிராணான் பபவு லுப்த புனர்பவாயாக. அவ விஷம் குறுக்கிறேன்னு வந்தான், அந்த விஷத்தையும் சாப்பிட்டு, விஷத்தோட பாலையும் சாப்பிட்டு, பாலோட உயிரையும் சாப்பிட்டு, உயிரோட அவளுடைய பாபத்தையும் சாட்டான்னு தேசியம் வேடிக்கையா சொல்றார். எத்தனை சாப்பிட்டுருக்கான்.
அதனால உயிர் கலாய் பாலுண்டு, உயிரோடு கலந்த அந்த பாலை உண்டு அவள் உயிரை மாய்த்தானே, அவளுடைய பிராணனை அடித்த அவதார புருஷன் எம்பெருமான் அவனை வாழ்த்துவதே வலி, வாழ்த்தே வலி. அவனை வாழ்த்துவதுதான் நமக்கு வலி, நமக்கு பலம் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எம்பெருமானை வாழ்த்துவதுதான் நல்லது. அது தவிர போய் போய் வெண்ணரகில் பூவிய, போய் போய் வெண்ணரகத்துல போய் என்னை விடும்படி பண்ணிவிடாதே அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது போல ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இந்த வாய்ப்பை விட்டுட்டோம்னா என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே சா ஹானிஹி தன் மகச்சித்திரம் சா பிராந்தி சாச்ச விக்கிரியாங்கிறார் விஷ்ணு புராணத்துல. பகவானை பத்தி சிந்திக்கலைன்னா வேற ஏதாவது சிந்திப்பான், அது ஆபத்துங்கிறார். பகவானை பத்தி சிந்திச்சா நல்லது மாத்திரம் இல்ல, பகவானை பத்தி சிந்திக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்ப வேற ஏதாவது சிந்திக்காம இருப்பானா? சிந்திப்பான், அது ஆபத்து, சம்சாரத்துல தள்ளும். பகவானை பத்தி பேசலைன்னு சொல்லுங்க, அப்ப வேற ஏதாவது பேசாம இருக்க போறானா? இல்லையே, வேற ஏதோ பேச போறான், அது போய் அபசாரத்துல போய் முடியும், கடைசியில நரகத்துல விழும். அதனால பகவானை பத்தி சிந்திக்காமல் இருத்தல்ங்கிறது ஒரு வாய்ப்பை விடுறான்னு அர்த்தம் இல்லாமல் அது ஆபத்துங்கிற. சா ஹானிஹி தன் மகச்சித்திரம் அப்படின்னு பெரிய ஆபத்து, எங்கேயா கொண்டு போய் தள்ளிடும். வேற துஷ்டரோட பேச ஆரம்பிச்சா அவன் எங்கேயாவது போய் தள்ளிடுவான். அதனால போய் போய் வெண்ணரகில் பூவியல், போய் போய் வெளி விஷயத்துல போய் போய் கடைசியில நரகத்துல போய் என்னை தள்ளிவிடாது. ஆனா ஒரு சின்ன சந்தேகம், என்ன சுவாமி எம்பெருமான் கிட்ட இத்தனை ஈடுபட்டு சரணாகதி கூட பண்ணியாச்சா, அப்புறம் நரகம் வருமானா? சரணாகதி பண்ணியாச்சுன்னா நரகம் வராதே, தப்பு பண்ணா கூட நரகம் வராதே அப்படின்னா, நரகம் அங்க நரகம் வேணா வராது, ஆனா இங்க நரகம் வரும். ஏன்னா தப்பு பண்ணா தண்டனை உண்டு இல்லையோ, அந்த தண்டனை இங்க அனுபவிக்கிறது தான் நரகம். நரகம்னா நரகலோகம் போய் நரகங்கிறது இல்லாம இருக்கட்டும், ஆனா இந்த லோகத்துல நரகம்ங்கிறது இருக்கும் இல்லையோ, இவன் தப்பு பண்ணா அந்த தப்புனுடைய தண்டனை அனுபவிச்சுதான் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னு சொல்றேன், நரகம்னா என்ன கேட்டா பகவத் குணங்களை சொல்லாமல் இருக்கும் மகா நரகத்திலே அப்படி பகவத் அனுபவம் இல்லாமல் பகவத் குணங்களை சொல்லாமல் இருக்கிறதே நரகம். அந்த நரகத்துல போய் என்ன தள்ளிடாதேன்னு மனசை பார்த்து சொல்றார். மனசே இந்த வாய்ப்பை தள்ளி விடாது, ஏதோ நரகத்துல இருக்கிற மாதிரி பகவத் குணங்களை சொல்லாமல் இருக்கும்படி பண்ணிவிடாதேன்னு. போய் போய் வெண் நரகில் பூவியல் தீப்பால பேய்த்தாய் உயிர் கலாய் பாலுண்டு, தீய சுபாவத்தோடு வந்தவள், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. பேய் தாய், தாய் பேய் வந்தவள். உயிர் கலாய் அப்படின்னா உயிர் கலந்த பாலுண்டுன்னு அர்த்தம் சொன்னேன். இன்னொரு அர்த்தம் ஒண்ணு சொல்லியிருக்கார், உயிர் கலாய் அப்படின்னா உயிரை கலகம் செய்யும் அர்த்தம். கலாய்னா நசிக்கும் அர்த்தம். பிறர் உயிரை மாய்க்கக்கூடிய ஒரு விஷம் கலந்த பால்னு அர்த்தம். அது ஏன்னா கொல்லணும் தானே வந்திருக்கா, அப்ப கிருஷ்ணனை கொல்லணும்னு வந்திருக்கா. குழந்தைகள் எல்லாம் கொல்றவோ பூத்தானம், எல்லா குழந்தைகளையும் கொல்லணும் ஒண்ணுன்னே வந்துட்டு இருக்கா. குழந்தைகளை பார்த்தா கொன்னுன்னு அவளுக்கு கம்சன் ஆர்டர் போட்டிருக்கான், ஒரு குழந்தைய விட்டு வைக்காதே, குழந்தைகளை கொன்னுடுன்னு சொல்லிருக்கான். அப்போ உயிர் கலாய், உயிரை ஒழிக்கக்கூடியவள். கலாய்த்தல்னா ஒழித்தல்னு அர்த்தம் வச்சுக்கலாம், கலகம் பண்ணுதல் அர்த்தம். ஏன் இப்ப கலாய்க்காரன்னு கேட்பான், கலகம் பண்றான்னு அர்த்தம். உயிர் கலாய் பால் உண்டு, உயிரை ஒழுக்கக்கூடிய அந்த பால் இருக்குள்ள விஷப்பால், அதை உண்டு அவள் உயிரை மாய்த்தானை, பிறருடைய உயிரை ஒழிக்கணும்னு வரா. கடைசியில கண்ணன் அவள் உயிரை மாய்த்தான், அதான் வேடிக்கை. கண்ணனுடைய உயிரை கலாய்க்க வேணும்னு வரா. கண்ணன் என்ன பண்றான்னா அவள் உயிரை கலாய்த்தான். பேய்த்தாய் உயிர் கலாய் பால் உண்டு அவள் உயிரை மாய்த்தானை வாழ்த்தே வலி. அப்படி கண்ணனை வாழ்த்துவதே வலி அப்படின்னு. அதுதான் பலம், அதான் நாம் செய்ய வேண்டியது, நமக்கு அதுதான் பலமா இருக்கும். ஆக இப்படிப்பட்ட வாய்ப்பு இதை தவிர வேற ஒரு வாய்ப்பு கிடைக்காது மனசே. அதனால போய் போய் வெளிய விஷயத்துல ஈடுபட்டு நரக அனுபவம் மாதிரி வெளி விஷய அனுபவத்துல ஈடுபடுத்தி விடாதே. பகவத் அனுபவம் தான் நமக்கு வேணும். எஸ்தயா சகச சொர்க்கா நிறையோ எஸ்தயா வினாங்கிற, உன்னோடு இருந்தா சொர்க்கம், உன்னை விட்டு பிரிந்து இருந்தால் அது நரகம் அப்படிங்கிறார். எம்பெருமானை விட்டிருப்பதே நரகம் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். அப்படிப்பட்ட நரகத்திலே தள்ளாமல் அந்த பூதனா சம்ஹாரம் செய்த எம்பெருமானுடைய அந்த குணங்களை நாம் வாழ்த்தலாம், அவனை வாழ்த்தி கொண்டிருக்கலாம். ஏன்னா இவனை தவிர வேற யாரை வாழ்த்துவேங்கிற உத்தவர் ஸ்லோகத்தில் ஒண்ணு சொல்ற. இத்தனை பரம கிருபாளுவாக பூதனிக்கு கூட மோட்சம் கொடுத்தான். அகோபகீயம் ஸ்தனகானுகூட்டம் அப்படின்னு சொல்லி லேபேதா தாத்ரி சீதம்,
கம்பா தயாளும் சரணம் விரஜேம. இவனை தவிர வேற யாரும் நான் பாடுவேன், இவனை தவிர வேற யாரும் பேசுவேன், பூதனா சம்மாரை தவிர வேற பேச மாட்டேன்ட்டார். ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு அது. அந்த பூதனைக்கு மோட்சம் கொடுத்தான் வேற இருக்கு, நல்ல கதி கொடுத்தான் அப்படின்னு. பரமதயாளு கம்பாதயாளும் சரணம் விரஜேம. பூதனா சம்மாரத்துல கிருஷ்ணனுடைய பராக்கிரமம் தெரியுது மாத்திரம் இல்லாமல் கிருஷ்ணனுடைய தயாளுத்துவம் தெரியுது, கிருஷ்ணனுடைய லீலை தெரியுது, ஆச்சரிய லீலா அப்படின்னு தெரியுது. பிள்ளான் அடிக்கடி சொல்லுவார் விரோதி நிரசன போகன். அதாவது விரோதிகளை ஒழிப்பது கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா. பூத்தனை விரோதி ஏன்னு கேட்டாங்கன்னா, ஆயர் குளத்துல கெடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஆயர் குளத்திலையும் கண்ணனும் ஆயர் குளத்துல கண்ணனை அனுபவிக்கிறார்கள். அந்த அனுபவத்தை கெடுக்கணும்னு வந்தா அப்போ அவளை ஒழிச்சொன்னும். ஆசிரித விரோதி நிரசன ஏக போகனான. பிள்ளை நடா சொல்ல, ஆசிரித விரோதிகளை போக்குவது கண்ணனுக்கு சுபாவம் மட்டும் இல்லை, அதுதான் கண்ணனுக்கு பிடிக்கும். ஆசிரித விரோதிகளை போக்குவது கண்ணனுக்கு பிடிக்குமா, அதனால அதே போகமாக வச்சுட்டு இருக்கான். அதனால பூத்தனா சம்மாரம் கண்ணனுக்கு பிடிச்சிருக்கு பல விஷயத்துல. தீப்பால பேய்த்தாய் உயிர்கலாய் பால் உண்டு அவள் உயிரை மாய்த்தானை வாழ்த்தே வலி வலியமென நினைந்து 41வது பாசுரம். இது அடுத்த வாரம், நாளைக்கு இல்லை, அடுத்த வாரம் பாசுரம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.